ஒரு 6 வாரம் யுத்த நிறுத்தத்திற்கு வரலாமே என்று கோரியிருக்கிறது கத்தார். ஆனால் ஹமாஸ் அதற்கு சாதகமான பதில்களை கொடுக்கவில்லை என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா அவங்க நாட்டை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அளவில் காங்கிரஸிலே, அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. தொடர்ந்து பாலஸ்தீன சிறுவர்கள் மீதும் பாலஸ்தீன பெண்கள் மீதும் பாலியல் துன்புறுத்தல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அச்சமூட்டக்கூடிய செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியில் ஐநாவே இங்க என்ன பிரச்சனையா இருக்குதுன்னு கேட்டா, ஹமாஸ்ட நம்ம தோத்துட்டோம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உண்மை அதுதான். காசாவுல முக்கியமான சக்தியாக, பவராக இன்றைக்கும் ஹமாஸ் இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான உடல் திறன் கொண்ட போராளிகளை கொண்ட இராணுவ தலைமையகம் அவர்களிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் சொல்லக்கூடிய செய்தி. திட்ட தெளிவாக அந்த பாக்ஸ் பண்ணி நம்ம அதை காட்டி இருக்கிறோம். 70,000 பேர் ஊனமுற்று இருக்கிறார்கள் என்று கொட்ட எழுத்தில் செய்தி வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 257வது நாளாகவும் காசாவிலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய பல பகுதிகளிலும் என்ன நடக்கிறது, என்றைக்கு ஓயும் இந்த யுத்தம் என்கிறது தொடர்பான செய்திகளை இன்றைக்கு நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முதன்மையான செய்தி என்னவென்றால், இன்றைய தினம் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கும் கத்தாருடைய அமீருக்கு மத்தியிலே ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன சந்திப்பு என்றால், காசாவிலே யுத்த நிறுத்தத்தை எப்படி கொண்டு வருவது என்பது தொடர்பான சந்திப்பாக இருக்கிறது. அதிலே கத்தார் தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு வழியில் முதன்மை கட்டத்தை தவிர்த்து 2வது கட்டத்தில் நீங்கள் நிரந்தர போர் நிறுத்தத்தை கோரலாமே என்கிற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காசாவில் கொண்டு வரப்பட இருப்பதாக அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் அது 3 கட்டங்களை உள்ளடக்கியது. அதிலே முதல் கட்டம் 6 வாரங்கள் 41 நாட்களை கொண்டது. 2வது கட்டம் மேலும் 6 வாரங்கள் 41 நாட்களை கொண்டது. இந்த முதல் வாரத்திலேயே நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற வார்த்தை வர வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது ஹமாஸ். ஆனால் இதை நாங்கள் முதலிலேயே தர முடியாது, 2வதிலும் தர முடியாது, 3வதிலும் தர முடியாது, ஹமாஸை மொத்தமாக டிஃபீட் பண்ணிவிட்டு அழித்துவிட்டு தான் தர முடியும் என்கிறது இஸ்ரேல். இந்த காரணத்தினால தான் இன்றைய தினம் நீங்கள் 2வது கட்டத்தில் இந்த கோரிக்கையை வைக்கலாமே, முதல் கட்டத்தில் ஒரு 6 வாரம் யுத்த நிறுத்தத்திற்கு வரலாமே என்று கோரியிருக்கிறது கத்தார். ஆனால் ஹமாஸ் அதற்கு சாதகமான பதில்களை கொடுக்கவில்லை என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா அவங்க நாட்டை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன முடிவெடுக்கணுங்கிறத யாரும் திணிக்க முடியாது என்கிற அடிப்படையில் தான் கத்தாரும் திணிக்காமல் கோரிக்கை வைத்திருக்கிறது. எது எப்படி போனாலும் இன்றைக்கு இது தொடர்பாக செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா ஒரு முக்கியமான செய்தியை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கத்தாரோடு நெருக்கமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாலும் ஹமாஸினுடைய காசாவில் இருக்கக்கூடிய தலைவரான யஹ்யா சின்வார் அவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த முடிவுக்கு வர வாய்ப்பில்லை. சின்வார் முடிவுக்கு வராத பட்சத்தில் இவர்களும் அந்த முடிவுக்கு வரமாட்டார்கள், இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்டவர்களும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் யஹ்யா சின்வார் தொடர்ந்தும் இஸ்ரேலோடு ஒண்டிக்கொண்டு நிற்பதற்கு தயாராக இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுதான் சமாதான பேச்சுக்கள் தொடர்பான இன்றைய செய்திகளாக இருக்கிற அதே நேரம் இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மவாசி கேம்ப் உள்ளிட்ட தைரல் பலா உள்ளிட்ட ரஃபா உள்ளிட்ட பகுதிகள் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் மவாசி கேம்ப், ரஃபா உள்ளிட்ட பகுதிகளில்
20க்கு மேற்பட்ட அப்பாவிகள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்களோடு சேர்த்து வெஸ்ட் பேங்க் பகுதிகள், நமக்கு தெரியும் இதுதான் காசா என்கிற காசா ஸ்ட்ரிப் இந்த பகுதி. இதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்பது இந்த பகுதி. இந்த வெஸ்ட் பேங்க் இவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இதுவும் ஒரு வெளிப்படையான சிறைச்சாலையாக இருக்கிறது. இங்கதான் ரமல்லா, அதே நேரத்தில் ஜெருசலம், மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளிட்டவைகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கல்கில்லியா என்கிற முகாம் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் 4க்கு மேற்பட்ட சிறுவர்களை கொன்றிருக்கிறது. அதே நேரத்தில் 20க்கு மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினமும் ரஃபா உள்ளிட்ட காசா பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடும் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய எல்லைக்குள், காசாவை தாண்டி இஸ்ரேலிய எல்லைகளுக்குள் காசாவில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறது என்று இன்றைய தினம் இஸ்ரேலி டைம்ஸ் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து 2 தரப்புக்கு மத்தியிலே பாரிய சண்டைகள் நடைபெற்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் என்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளும் நிறையவே வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எதிர்வருகிற ஜூலை மாதம் 20ஆம் தேதி அளவில் காங்கிரஸிலே, அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அழைப்பில் 2 விவகாரம் இருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவிலே நடக்க இருக்கிற நவம்பர் மாத தேர்தலுக்கான பரப்புரையாக ஜோ பைடன் தரப்பு அதை செயல்படுத்திக் கொள்ள விரும்புகிறது. நாங்கள் இஸ்ரேலோடும் இருக்கிறோம், இதே நேரம் காசா அப்பாவிகளோடும் இருக்கிறோம் என்று 2 பக்கமும் காட்டிக்கொள்ள முனைகிறார்கள். அதே நேரத்தில் எனக்கு சர்வதேச மட்டத்தில், குறிப்பாக அமெரிக்கா அளவிலேயே பாரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள தலைப்பட்டு கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற நிலையில் தான் காங்கிரஸில் நெதன்யாகு ஆற்ற இருக்கக்கூடிய உரையை தான் புறக்கணிப்பதாக அமெரிக்காவினுடைய செனட்டர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எலிசபெத் வாரன் என்கிறவர் இன்றைக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். இவர் செனட்டர்கள் ஒருத்தங்க. இவங்க காசாவில் நடக்கிற இனப்படுகொலைக்கு முக்கிய காரணமே நெதன்யாகு தான். எனவே அவருடைய உரை நடைபெறுகிற அந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், காங்கிரஸ் அமர்வில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று இன்றைக்கு இவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். மனிதநேயமிக்க தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவமும் வெளியாகி இருக்கிறது. அதாவது நிறைய பாலஸ்தீன அப்பாவிகளை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கைது செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒருபுறம் 37,000க்கு மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். 85,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களை காணவில்லை, இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் என்பது துல்லியமாக தெரிய முடியாமல் இருக்கிறது. இப்படி பலவிதமான அநியாயங்களையும் செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து பாலஸ்தீன சிறுவர்கள் மீதும் பாலஸ்தீன பெண்கள் மீதும் பாலியல் துன்புறுத்தல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அச்சமூட்டக்கூடிய செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியில் ஐநாவே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. பாலியல் ரீதியாகவும் பாலின அடிப்படையிலும் இஸ்ரேலிய படைகள் வன்முறைகளை காசா மக்கள் மீது திணிப்பது என்பது இது புதிதல்ல, அவர்களுடைய சிஸ்டத்திலேயே இது இருக்கிறது என்று ஐநா குற்றம் சாட்டி இருக்கிறது. அதாவது காசா மக்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம் என்கிற ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான்ல, இன்ன அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவன் வச்சிருப்பான். அதிலே பாலியல் ரீதியாக அவர்களை துன்புறுத்துவது, அவர்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்குவது, கற்பழிப்பது என்பதெல்லாம் அதிலே அடக்கம். பாலின ரீதியாக துன்புறுத்துவது, அவர்களுடைய மர்ம உறுப்புகள் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுக்கு நோவினை கொடுப்பது. குறிப்பாக இந்த ஏற்கனவே ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பதாக 2 தரப்புக்கும் இடையிலே ஏற்பட்ட சீஸ்ஃபயர் நேரத்தில் காசாவை சேர்ந்த இளம் பெண்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். விடுதலை செய்யப்பட்ட பெண்களில் பல பேர் தெரிவித்த குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், எங்கள் மீது, எங்களுடைய மறைவு உறுப்புகள் மீது பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அநியாயக்கார
அயோக்கிய இராணுவம் செய்தது என்கிற குற்றச்சாட்டுக்களை கண்ணீரும் கம்பளையுமாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இன்றைக்கு ஐநாவே அதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறது. பாலஸ்தீன பெண்களையும் பாலஸ்தீன சிறுவர்களையும் பாலஸ்தீன சிறுமிகளையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு வெளிப்படையாகவே வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் மட்டுமே அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் ஏற்கனவே குவாண்டனாமா சிறைச்சாலை விவகாரத்தில் இந்த உலகு பார்த்திருக்கிறது. ஈராக் விவகாரத்தில் பார்த்திருக்கிறது. ஈராக்கில் கைது செய்யப்பட்ட பல அப்பாவிகளை குவாண்டனாமா கியூபாவில் இருக்கக்கூடிய குவாண்டனாமா சிறைச்சாலையில் அமெரிக்கர்கள் கொண்டு போய் அடைத்து வைத்திருந்தார்கள். அங்கே அத்தனை பெரும்பாலான ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், படித்த கல்விமான்கள், இப்படி ஆண்கள் பெண்கள் பல பேரை கொண்டு போய் சிறை வைத்தவர்கள் அவர்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் கொடுத்ததை அன்றைக்கே புகைப்படங்களாக வெளியாகி சர்வதேச மட்டத்தில் பாரிய சர்ச்சையும் அது உண்டாக்கி இருந்தது. அதே அநியாயத்தை தற்போது இவர்கள் செய்கிறார்கள். காசா மக்களுக்கு இவங்க செய்யறதுக்கு எந்த அநியாயமும் மிச்சம் கிடையாது. அவ்வளவு அநியாயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவர்கள் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பின்னால் சொல்லக்கூடிய சில செய்திகளை பார்த்தால் இந்த கவலை உங்களுக்கு ஒருபுறம் இருக்க, அவர்களுக்கு நடக்கிற அவர்கள் படுகிற பாட்டை பார்க்கும்போது அல்லாஹு தஆலா அவர்களை தண்டிக்கிறான். அல்லாஹ்வினுடைய சாபம் அவர்களுக்கு இறங்குகிறது என்பதையும் நாம் உணர முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய தினம் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் தலைவரான மெய்ர் பென் ஷப்பாட் என்பவர் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்ட அறிக்கையை மொத்தமாக அல் ஜஸீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. அதிலே அவங்க என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா, மிக முக்கியமாக இந்த யுத்தத்தை சீக்கிரமாக நிறுத்துவது என்பது ஹமாஸ் மீண்டும் மீண்டு வரலாம் என்பதற்கான அடையாளமாக மாறிவிடும். ஹமாஸ் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான நிலையில இல்லை. எனவே அவர்கள் இந்த யுத்தத்தை நம்ம உடனே நிறுத்திட்டோம் என்று சொன்னா கண்டிப்பாக ரிகவர் ஆயிருவாங்க என்று சொல்லுகிறவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, போரை மிக விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவது ஹமாஸை மீண்டு வருவதற்கு அனுமதித்ததாக ஆகிவிடும். இது எங்களுடைய எதிரிகளாலும் பிராந்திய நாடுகளாலும் போருடைய இந்த யுத்தத்தினுடைய இலக்குகளை அடைய முடியாமல் இஸ்ரேல் தோற்றுவிட்டது, ஹமாஸ் ஜெயித்து விட்டது என்பதை காட்டிவிடும். இப்ப விளங்குதா? இங்க உள்ள யுத்தத்தினுடைய பிரச்சனை என்னன்னா ஈகோ. இங்க என்ன பிரச்சனையா இருக்குதுன்னு கேட்டா, ஹமாஸ்ட நம்ம தோத்துட்டோம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உண்மை அதுதான். அந்த சில பேர் சீசனுக்கு சீசன் வெளியே வருவாங்க, ஈசல் மாதிரி வந்து இத்தனை பேர் கொல்லப்படுறாங்க காசாவில், இவர் உட்கார்ந்துக்கிட்டு ஹமாஸ் தாக்குறான், ஹமாஸ் அழிக்கிறானுங்கிறாரு, அப்படி நடந்திருந்தா இது எப்படி என்ற கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி ஆட்கள் இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு திடீர்னு வருவாங்க, வந்து ரொம்ப ஆர்வப்பட்டு என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி நியூஸை போய் பார்த்துக்கிறணும். அதில் இது நான் சொன்ன கருத்து கிடையாது. இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர் தான் இதை சொல்றாரு. அங்க என்ன நடக்கிறது என்பதை மிக துல்லியமாக சொல்றாரு. இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா, நாங்க தோத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க யுத்தத்தை நிறுத்திட்டோம்னா எங்க ஹமாஸ் ஜெயிச்சதாக ஆயிரும். ரெண்டாவது, எங்களுடைய எதிரிகளுக்கு எங்க மேல இருக்கிற பயம் போயிரும். மூணாவது, பிராந்திய நாடுகள் இருக்குதா இல்லையா, எகிப்து இருக்குது, சிரியா இருக்குது, ஈரான் இருக்குது, மொத்தமே அரபு நாடுகள் தானே. அரபு நாடுகளுக்கு நடுவில் தானே இவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த பிராந்திய நாடுகள் எல்லாமே எங்கள் மீது இருக்கிற பயத்தை இல்லாமல் ஆக்கி கொள்ளும். அதனால எங்களுக்கு யுத்தத்தை நிறுத்த முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? யுத்தத்தை நிறுத்தி ஆகணும். ஆனா நிறுத்தினா தோத்தண்டு ஆயிரும். அதனால நிறுத்தாம இருக்கிறாங்க வெக்கம் கெட்டவங்கிறது தெளிவா தெரியுதா இல்லையா? இன்றைக்கு அல் ஜஸீரா மிக தெளிவாக அதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அல் ஜஸீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர் சொல்றார் என்னன்னு கேட்டா, ஹமாஸ் என்பது வலி நிறைந்த அடிகளை சந்தித்திருந்தாலும் அது அபாயகரமானது சொல்றாரு. ஹமாஸ் மேல நாங்க எவ்வளவு தாக்குதல் நடத்தி இருந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப டேஞ்சரானவங்க அப்படின்னு சொல்லி திட்ட தெளிவாக அவர் சொல்லக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், காசாவில் ஹமாஸ் இன்றும் ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கிறது. ஹமாஸ் இஸ் ஸ்டில் த மெயின் பவர் இன் காசா. காசாவில் முக்கியமான சக்தியாக பவராக இன்றைக்கும் ஹமாஸ் இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல், ஆயிரக்கணக்கான உடல் திறன் கொண்ட போராளிகளை கொண்ட
இராணுவ தலைமையகம் அவர்களிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் சொல்லக்கூடிய செய்தி. திட்ட தெளிவாக அந்த பாக்ஸ் பண்ணி நம்ம அதை காட்டி இருக்கிறோம். திட்ட தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கான உடல் பலம் கொண்ட மிலிட்டரி விங் இருக்குது, அதனுடைய தலைமையகம் அவங்களிடத்தில் இருக்குது. அது மட்டுமல்லாம அவர்களுடைய கொள்கைகளை செயல்படுத்துறதுக்கும் ஒருங்கிணைக்கிறதுக்கும் என்று சொல்லி ஒரு கட்டளை மையமே இருக்குது. இப்படித்தான் போகணும்னு சொல்லி ஹமாஸுக்கு தெளிவான கட்டளை மையம் இருக்குது, தெளிவான ராணுவ தலைமையகம் இருக்கு, எல்லாம் இருக்குது. பூமிக்கு மேலே இல்ல, பூமிக்கு கீழே. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டுமல்லாம பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு சுரங்கப்பாதைகள் அப்படியே இருக்கிறது. ஆயுதங்கள், ஏவுகிற ஏவுகணைகள் என்று பல திறன்களை அவர்கள் இன்னும் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று தெளிவாக அவர்களுடைய பவரை பற்றி மிக துல்லியமாக அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் திட்ட தெளிவாக கடைசியாக அவர் சொல்றாரு, இஸ்ரேல் இன்னும் அங்கே இருந்து கொண்டு தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேல் நுழையாத பல இடங்கள்ல ஹமாஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். காசாங்கிறது ஹமாஸ் கண்ட்ரோல் தான். இதுதான் நிலைமைங்கிறத இன்றைக்கு வெளியான செய்தியில இவர் சொல்லுகிற செய்தியை பார்க்க முடியும். அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஹயோம் செய்தி நிறுவனம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் சொல்ற மாதிரி ஹமாஸ் டவுன் ஆகல, ஹமாஸ் சரிஞ்சு போகல. அது மட்டுமல்லாம நெசட்டினுடைய இஸ்ரேலுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரை தந்திருக்கக்கூடிய தகவல் என்று சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹீப்ரு மொழி செய்தித்தாள் ஹயோம்ல இஸ்ரேலுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சொல்றாங்க, அரசாங்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஹமாஸ் ரொம்ப ஸ்டடியா இருக்கிறாங்க, பலமா இருக்கிறாங்க. சும்மா சொல்லுவாங்களா அவங்களுக்கு உளவு தகவல் இருக்க போய் தானே சொல்றாங்க. இன்னைக்கு ஹயோம் நியூஸ் அதை போட்டிருக்கிறது மட்டுமல்லாம அவருடைய ஹான் நெட்வொர்க், ஹான் நியூஸ் சேனல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க, ஹமாஸினுடைய மெயின் 2 பட்டாலியன்ஸ் யுத்தத்தில் பங்கெடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஹமாஸ் உடைய பல பட்டாலியன்ஸ்ல மெயின் 2 பட்டாலியன்ஸ் இருக்குதான். இது அல் குதுஸ் சம்பந்தப்பட்டது இல்லை, ஹமாஸ் மட்டும். ஹமாஸினுடைய 2 மெயின் பட்டாலியன்ஸ் களத்துக்கு வரவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக இருக்கிறாங்கன்னு கேட்டா, எதிர்காலத்தில் நம்ம எவ்வளவு உச்சம் போறோமோ உச்ச கட்டத்துக்கு போகும்போது அவங்க உள்ள வருவாங்க. அதுக்காக மெயின் பட்டாலியன்ஸ் உள்ளே பத்திரமாக நிறுத்தப்பட்டு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம நினைச்ச மாதிரி அழிக்கிறதுங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு ஹான் நெட்வொர்க் மிக தெளிவாக சொல்லி இருக்கிற காட்சிகளும் வெளியாகி இருக்கு. அப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, காசாவுல 37,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் இணை வைக்காத பட்சத்திலே. அதே நேரத்தில் அங்கு நடக்கக்கூடிய தாக்குதல்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டா திட்ட தெளிவாக 100% பலத்தோடு ரொம்ப சூப்பரான தாக்குதல்களை ஹமாஸ் நடத்துகிறது என்பதை அவர்களுடைய தலைவர்களே ஒப்புக்கொள்ளுகிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நிலைதான் காசாவுக்குள் இருக்கிறது. காசாவிலே அப்பாவிகள் கொல்லப்பட்டாலும் அங்கிருக்கக்கூடிய போராளிகள் மிக துல்லியமாக இஸ்ரேலை எதிர்த்து கொண்டு வருகிறார்கள், சுதந்திர தேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஹூதிகள் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், டியூட்டர் என்கிற ஒரு கப்பல் மீது ஹூதிகள் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதலில் குறித்த கப்பல் மொத்தமாக மூழ்கிவிட்டது, அதை மீட்டெடுக்க முடியவில்லை என்று யூகே தளமாக கொண்ட கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற தகவலில் சொல்லியிருக்கிறது. அதே போன்ற ஆம்ஃப்ரேயும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே மிக துல்லியமான தாக்குதல்களூடாக இஸ்ரேல் மீது, இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஹூதிகளுடைய தரப்பு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான சம்பவங்கள் பல ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களோடு நாங்கள் நேரடி யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம், ஒரு முழுமையான யுத்தத்திற்கு தயார் என்கிற அறிவிப்பை
அங்க இஸ்ரேலுடைய முக்கியஸ்தர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய புதிய பாதுகாப்பு அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறார்னு கேட்டா, ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன் காட்சிகள் நேற்று வெளியிட்டாங்களா இல்லையா, உள்ளுக்குள்ளே போய் ஹைஃபாவில் எல்லா வீடியோவையும் எடுத்து எந்த இடம் என்று சொல்லி செக் வச்சாங்களா இல்லையா, அதை சொல்லி காட்டி இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை ஹிஸ்புல்லாக்கள் தந்திருக்கிறாங்க. நாங்க ரெடியா இருக்கிறோம் யுத்தத்துக்கு என்று சொல்லி அவர் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் முழுமையான போருக்கு நாங்கள் தயார், ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு ஒப்புதல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு அமைச்சர் மொத்தமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஒரு முழுமையான யுத்தத்தை செஞ்சு ஹிஸ்புல்லாவை நாங்கள் அழிப்போம். கிளிப்பீங்க என்னன்னா ஹிஸ்புல்லாவை அழிப்போம் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒன்றும் பண்ண முடியலை. இன்னும் வரட்டு கௌரவம் வெட்டி பேச்சும் கெத்து வார்த்தைகளும் அதுவரையே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நார்த் வடக்கு கட்டளைப்படையினுடைய தலைவர் ஓரி கோஸ்டின் என்ன செஞ்சிருக்கிறார்னா, இன்றைக்கு வடக்கு எல்லையில் தரைவழி தாக்குதல்களை நடத்துவதற்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளை அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் 2100க்கும் மேற்பட்ட உச்சகட்ட தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாக்களால் எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைய தினம் அவர்களே வெளியிட்டு இருக்கிறார்கள். 2100க்கும் மேற்பட்ட சம்பவங்களை செய்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். இதே நேரம் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய நிலைகளை நோக்கியும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களோடு தொடர்பான ராணுவ பகுதிகள் என்று குறிப்பிடக்கூடிய தைபே, அதே போன்று ஒடைசியா, அதே நேரத்தில் அல் ஜபாயா என்கிற பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை இஸ்ரேல் அறிவித்திருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்கள் சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும் கேட்டா, எதற்காக திடீரென்று ஒரு முழுமையான யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற ஒரு கேள்வி எழுவது சாதாரணமானது. ஏன்னா இன்றைக்கு இப்ப நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹிஸ்புல்லாக்களுடைய செயலாளர், ஹிஸ்புல்லாக்களுடைய பொறுப்பாளர் ஹசன் நஸ்ருல்லா வீடியோவில் நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசக்கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம தனியான ஒரு வீடியோ போடுவோம். ஹசன் நஸ்ருல்லா என்ன சொன்னார்னு இது முழுவதுமாக இன்றைக்கு நடந்த சம்பவங்களின் தொகுப்பாக இருக்கிறது. அதனால அதை தனி வீடியோவா நம்ம போட்டுருவோம். அந்த ஹசன் நஸ்ருல்லா எதற்காக இன்றைக்கு வீடியோவில் வந்து பேசுறாருன்னு சொன்னா, முழுமையான யுத்தத்திற்கு தாங்கள் தயார் என்பதை வெளிக்காட்டுவதற்காக வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஃபலக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், ஃபலக் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டு வருகிறது மட்டுமல்லாமல் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கிரியாத் ஷமோனாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை அழித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுடைய அதாவது அப்பர் கலீலி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் மொத்தமாக இவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய பல நகரங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். இன்றைக்கு கிரியாத் ஷமோனா பகுதிகளை மொத்தமாக நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம், ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் சில ராக்கெட்டுகள் கிரியாத் ஷமோனாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய 769வது கிழக்கு படையினுடைய தலைமையகத்தையே இன்றைக்கு தொட்டு பார்த்திருக்கிறது, தலைமையகத்தை அழித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், ஆம் எங்கள் மீது ஹிஸ்புல்லாக்கள் சரமாரி தாக்குதலை நடத்துகிறார்கள், ஆனால் எங்க தரப்புல இருந்து யாரும் கொல்லப்படலப்பா, ஆனா பல சொத்துக்கள் அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ராணுவம் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகை இன்றைய தினம் அந்த செய்தியையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் கை வைத்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். இது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுத தொழிற்சாலை, அதாவது கிப்புட்ஸ் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் ஆயுத தொழிற்சாலை என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இதை ஈரானுடைய இர்னா செய்தி நிறுவனம் இந்த புகைப்படத்தோடு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கார்கள் இங்கேதான் உருவாக்கப்படுகிறது, தயார் செய்யப்படுகிறது, அதனுடைய ரெப்பேர் எல்லாம் இங்கே தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு ஆயுத களஞ்சிய சாலையும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது.
இந்த ஆயுத களஞ்சிய சாலை தொழிற்சாலை மீது கிட்புட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாசன் ராணுவ தொழிற்சாலை, இதுக்கு பேர் பிளாசன் ராணுவ தொழிற்சாலை, இதிலே ஃபலக் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு சேதம்ங்கிற செய்திகள் முழுமையாக இன்னும் வெளியே வரல. ஆனால் அவர்களுடைய ஆயுத தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இவ்வளவு காலமாக நம்ம சொல்லுகிற செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆயுத தொழில் எங்கேயாவது தாக்குதல் நடந்தால் தாக்குதல் நடந்திருக்குங்கிறத சொல்லுவோம். சில காட்சிகள் அவங்க வெளியிடுவாங்க. இந்த அளவுக்கு துல்லியமாக புகைப்படத்தோட வெளியிட்டது கிடையாது. இப்போ எப்படி வெளியிடுறான்னா, கடந்த 2 வீக்கா நீங்க பார்த்திருப்பீங்களே, ஈரானுடைய அந்த சேட்டலைட் தொழில்நுட்பம் எல்லாம் கிடைச்சதோட அதனால தான் உள்ள ட்ரோனை விட்டு நேற்று அவனுடைய ஹைஃபாவையே கடைஞ்சு எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காட்சிகளோட போட்டிருக்காங்க. இந்த தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய அல் மனாரா ராணுவ தளத்தையும் இன்றைக்கு தாக்கி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், 37,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 85,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆகியிருக்கிறார்கள். மொத்த காசாவும் அங்கே எடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஹமாஸ அழிப்போம், இந்த பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் என்று உள்ளே போனவங்களால இந்த ரெண்டையுமே இதுவரைக்கும் செய்ய முடியல. சரி, இந்த மாதிரியான இடத்துல இஸ்ரேல் ராணுவத்தினுடைய லட்சணம் தற்போது எப்படி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது இஸ்ரேலே வெளியிட்ட தகவல்கள். பிரஸ் டிவி இன்றைக்கு இந்த தகவலை ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இர்னா செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அல் மையாதீன் தெரிவித்திருக்கிறாங்க. இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய கான், எடியோ தஹரனோத், இது ஹசாரத் போன்ற பல ஊடகங்களும் இந்த செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அப்படி என்ன அவர்களுடைய இழப்புகள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் 37,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 85,000க்கு மேற்பட்டவர்கள் ஊனமுற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கவலையை தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மிலிட்டரி அஃபேர்ஸ், இஸ்ரேலுடைய ராணுவ அமைச்சகமே ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த செய்தியை இன்றைக்கு அல் ஜசீரா மட்டுமல்ல, இன்றைக்கு எடியோ தஹ்ரனோத் இஸ்ரேலிய பத்திரிகை, அதே போன்று அவர்களுடைய ஹாரட்ஸாக இருக்கலாம், இப்படி பல இஸ்ரேலி டைம்ஸாக இருக்கலாம், எல்லா பத்திரிகைகளும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம மையாதீன், பிரஸ் டிவி உள்ளிட்ட செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன இஸ்ரேலிய ராணுவ அஃபேர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ராணுவத்தில் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் 70,000 பேர் ஊனமுற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா காசாவில் ஊனமுற்றவர்கள் 85,000 பேர் என்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் சொல்லுது. 85,000 பேர் என்று சொன்னால் அவர்கள் ஆயுதம் ஏந்தாதவர்கள், அப்பாவிகள், சிவிலியன்கள், அவர்களுக்கும் இந்த வாருக்கும் சம்பந்தம் கிடையாது. இவன் அநியாயமாக அழித்ததில் காயப்பட்டவர்கள் தான் அந்த 85,000 சகோதரர்கள். உங்களை எங்களை மாதிரி எதுக்கும் சம்பந்தம் இல்லாத, ஆயுதத்தோட சம்பந்தம் இல்லாத பொதுவான பொதுமக்கள் அவங்களில் 85,000 பேர் தான் இவ்வளோ பெரிய யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நாங்க உள்ள போறோம், ஹமாஸை தூக்க போறோம், அழிக்க போறோம், பிடிக்க போறோம் என்று உள்ள போனவங்கல்ல 70,000 பேர் ஊனம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த 70,000ங்கிறதையே அவன் 5ல் 1 தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி ஆட்கள் தானே அவங்க. இதை நீங்க ஒரு 5 மடங்கு வச்சு பார்க்கணும். குறைஞ்ச 2 மடங்கு வச்சாலும் 1.5 லட்சம் பேர் அங்க இது மாதிரி ஊனமுற்று இருப்பாங்க. 70,000 இவங்க ஜென்மத்தில் சொல்ல மாட்டாங்க. சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இது மாதிரி 5 மடங்கு பாதிப்பு வந்திருக்கும், அதை குறைச்சி அதுக்கு மேல் குறைக்க முடியாது, சொன்னா நம்ப மாட்டாங்க, அதனால இப்படி சொல்லுவோம்னு சொல்லி சொல்லுகிற செய்தி தான் இது. இதை முதன்முறையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து 8,663 பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள். இது பொய். ஏன் பொய்ன்னு கேட்டா, இந்த 8,666 நேத்து எதுக்கு சொன்னாங்க என்று சொன்னா, நேத்து நம்ம வீடியோவிலே சொல்லியிருப்போம், இவர்கள் நேற்றைய செய்தி வெளியான செய்தியில் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு, மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்படுகிற லெவலில் பைத்தியமான குரூப் இது. இந்த 8,663ங்கிறது யாருன்னு கேட்டா, லூசு, உளவியல் ரீதியாக பாதிக்க
பாதிக்கப்பட்ட மனநோயாளிகளாக மாறினவங்க, யுத்தத்துக்கு போய் இவங்க தான் அவங்களுக்குள்ளே சுட்டுக்கிறவங்க. நான் இது ஹமாஸா இருக்கும்னு அவங்க ஆக்களை சுட்டுக்கிறவங்க. இந்த குரூப் தான் 8663 பேர் நேற்று ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்ப போறோம் என்று சொல்லிட்டு இன்னைக்கு அதே லிஸ்ட் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா காயமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. எனவே இதில் அவர்கள் காயமுற்றவர்களுடைய எண்ணிக்கையையும் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையையும் மறைக்கிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்று அர்த்தம். அது மட்டுமல்லாம காயமடைந்தவர்கள் 35% பேர் மனநல நிலைமைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். காயப்பட்டவங்க அதுலயும் சரி 8665 அதையும் வச்சுக்கிறோமே, அதுலேயும் 35% உளவியல் பிரச்சனை இருக்குதான், சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, பைத்தியமாக சுற்றுறாங்களா, மொத்தத்தில் எல்லாமே லூஸாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? ஏன்னா அந்த அந்த அதாவது என்ன நினச்சிக்கிட்டு போனாங்கன்னா, நாங்கள் உள்ளே போனால் எப்படி தெரியுமா, எங்களோட அவன் நிற்க முடியுமான்ட்டு போனாங்க. அவனுடைய கர்வத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அடி, அவனுடைய பெருமைக்கு அல்லாஹ் கொடுத்த அடி, அவனை மிஞ்சினா யாரும் கிடையாதுன்னு சொன்னான்ல, அதுக்கு இறைவன் கொடுத்த அடி அது. அதனாலதான் இந்த யுத்தம் உடல்களுக்கான அடி கிடையாது, இஸ்ரேலுடைய சியோனிஸ்டுகளுடைய யூதர்களுடைய உள்ளத்துக்கான அடி. தாங்க இயலாம தான் அந்த பொதுமக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அடி விழுந்திருக்கிறது. 21% பேர் உடல் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 21% ஆட்கள் உடல் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு எதிர்வு கூறல் வேற சொல்லி இருக்கிறாங்க. இந்த யுத்தம் 2024 கடைசி வரைக்கும் நடந்தால் இன்னும் சுமார் 20,000 பேர் காயமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம 6வது மாசத்துல கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குது. ஏற்கனவே 8 மாசம் இந்த யுத்தம் நடந்திருக்குது. 8 மாசத்துல எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க? 8,000 பேர் காயப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் 6 மாசம் எக்ஸ்ட்ரா இந்த யுத்தம் நடந்தா 20,000 பேர் காயப்பட வாய்ப்பு இருக்கிறதுங்கிறாங்க. அப்ப மொத்தத்தில் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை பொய்ன்னு தெரியுதா இல்லையா? 6 மாசத்துல 20,000 பேர் காயப்படுவானுங்களாம். இது இனிமே யுத்தம் நடந்தா. இதுவரைக்கும் நடந்த 8 மாசத்துக்குள்ள 8,000 பேர் தான் காயப்பட்டிருக்கிறாங்களாம். எனவே இது பொய். 6 மாசத்துல 20,000 பேர் காயப்படுறதா இருந்தா 8 மாசத்துக்குள்ள கண்டிப்பாக குறைஞ்சது 30,000 பேர் காயப்பட்டிருக்கணும் என்பது ஒரு அன்னளவாக நம்ம கருத்து பார்த்தாலே தெரியுதா இல்லையா? அதாவது இங்க சொல்ல அங்க மறந்துட்டாங்க பாருங்க. லூசு பயலுவை இந்த 20,000 சொல்ல நம்ம ஏற்கனவே 8 மாசத்துக்கு 8,000 தானே சொல்லியிருக்கிறோம். எனவே 8,000 என்பது பொய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் காயப்படுகிற நபர்கள்ல 40,000 பேர் கவலை, மனசோர்வு, மன உளைச்சல்களுக்கு தொடர்ந்து உள்ளாகிக்கிட்டே இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாம, கொஞ்சம் இந்த உளவியல் ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் தெளிவானதுக்கு பிறகு திரும்ப வாடா யுத்தத்துக்கு என்று கூப்பிட்ட ஒருத்தன் தான் 2 வாரத்துக்கு முன்னுக்கு உன்னோட அங்க காசாவுல ஹமாஸ் கையால சாகிறத விட இங்கே செத்துறா தூக்கு போட்டு செத்தான். 2 வாரத்துக்கு முன்னுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதை நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே நேரத்தில் 1000க்கு மேற்பட்ட புதிய ஆண்கள் மற்றும் இஸ்ரேலிய படைப்பிரிவை சேர்ந்தவங்க மாதாந்த அடிப்படையில் மனநல சிகிச்சை பெற்று வருகிறார்களாம். அது ஒரு 1000 பேர் இருக்காங்க. மாசம் கிளினிக்கு போற, அது மாசம் கிளினிக்கு போற குரூப். நிரந்தரமா ஊனமுற்றவங்க 70,000 பேர். அது இல்லாம 8,666 பேரு, 63 பேரு காயமுற்றவங்க. அதுலயும் 35% பேரு உளவியல் பாதிப்புக்குள்ளானவங்க. தனியா 8,665 பேரு உளவியல் ரீதியா ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த யுத்தம் 6 மாசம் நடந்தா அதுல 20,000 பேர் பாதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 1000 பேர் இருக்காங்க. ஏன் 999 கிடையாதான்னு கேள்வி வருமா இல்லையா? 1002, 1010 எல்லாம் கிடையாது. அதுல கரெக்டா 1000 பேர் ஆம்பளை பொம்பளை யுத்தத்தில் இருந்த சோல்ஜர்ஸ் மாசம் கிளினிக் போய்கிட்டு இருக்கிறாங்களா. எங்களுக்கு பைத்தியம், எங்களுக்கு மனநல கோளாறு அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவர்களுடைய மினிஸ்ட்ரி வெக்கங்கட்டவங்க அவங்களே இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கை இது. அது மட்டுமல்லாம 500,000க்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் PTSD என்கிற வகையான மனநல நோய் என்று சொல்றாங்க. இதை சில நேரம் மருத்துவர்கள் மாற்று விளக்கங்கள் சொல்லக்கூடும். நான் படித்த வகையில் இது ஒரு மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் என்று சொல்லப்படுகிறது. மாற்று கருத்துக்கள் இருந்தால் டாக்டர் யாராவது இதை பார்க்குறவங்க இருப்பீங்கன்னா மாற்று கருத்து இருந்தால் எனக்கு அதை சுட்டி காட்டுதுங்க. நாளைக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லிடுவோம். PTSD என்கிற வகையான ஒரு வகையான நோய்க்கு 500,000
5 லட்சம் இஸ்ரேலியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் இந்த யுத்தத்தினால. இந்த யுத்தத்தினால இவங்க பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, சோல்ஜர்ஸ் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல ஒரு 5 லட்சம் பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியில் அதெல்லாம் கிடையாதுங்க. காசா மக்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்க உடல் ரீதியிலான நோயை தான் நீங்க பாக்குறீங்க. புற்றுநோயாளர்கள் இருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, பிபி பேஷண்ட் இருக்கிறாங்க. அது உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குல்ல. ஏன்னா அவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிற ஒரு மனநல மருத்துவம் இருக்கிறது. என்ன மனநல மருத்துவம்? வைதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அத்தனை பேரும் மனநல எங்கேயா சோறு வருதா இதை நினைச்சுக்கிறங்க. அவர்களுக்கு ஒரு முசீபத்து நடந்தால், ஒரு கெட்ட செய்தி நடந்தால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிடுவார்கள். கெட்ட செய்தினா மரண செய்தி மட்டும் இல்லை. நம்ம இது ஜனாசா ஒருத்தர் மவுத்துண்டா மட்டும்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இடர்பட்டு விழுந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் அப்படி ஆயிடுச்சாமல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாத்துக்கும் ஒரு கெட்ட செய்தி வந்தால் அது எல்லாத்துக்குமே இன்னா லில்லாஹ் தான். அல்லாவே என்ன சொல்றான்னு கேட்டால் எது நடந்தாலும் இன்னா லில்லாஹ்னு சொல்லி அதை தேர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு படு பிரச்சனைகள் நடந்தும் காசா மக்கள் ஸ்டடியா நிற்கிறாங்க. அவருடைய இராணுவம் ஸ்டடியா நிற்கிறதுன்னு சொன்னா அவர்களுடைய ஆயுதங்களால் அல்ல, அவர்களுடைய சக்தியால் அல்ல, அவர்களுடைய படைபலத்தால் அல்ல, அவர்களுடைய ஈமானிய மனோபலத்தால் நிற்கிறார்கள். ஈமான் தான் அங்க நிக்க வைக்குது. அதை புரிஞ்சுக்கிறங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் பாத்துக்கிறவன் வாங்க. ஜெயிச்சோம்னா நாடு கையில, தோத்தம்னு சொன்னாலும் மறுமையில சொர்க்கம் கிடைக்கும். ரெண்டு எப்படி போனாலும் வெற்றி நமக்குத்தான் என்கிற அந்த ஈமானிய உணர்வு தான் அவர்களை நகரச் செய்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு பேர் பைத்தியமாக சுத்திக்கிட்டு இருக்கும் போதும் காசாவில் ஹமாஸினுடைய போராளிகள் இத்தனை பேருக்கு மனநல கோளாறு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இத்தனை பேர் ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படித்தான்ப்பா, நம்மலாம் இழந்தாலும் நமக்கு அல்லாஹ்ட்ட சொர்க்கம் கிடைக்கும் என்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு முள்ளு குத்தினா கூட அதனூடாக அல்லாஹு தாலா நமக்கு ஒரு நலவை நாடுவான் என்கிற பாரிய நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவீகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மலர வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே முன்வையுங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக நீங்கள் குனூத்துன் நாசிலாவை மறவாமல் ஓதி வாருங்கள். குனூத்துன் நாசிலா ஓதுகிற காரணங்களும் இவர்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுப்போமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய அரசினுடைய அரச பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட்டு ஆயுதங்களற்ற அமைதியான பூமியிலே அமைதியான மக்களாக நாம் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.